வணக்கம். இன்னைக்கான எங்கள் வீட்டு சமையலில் நாம் பார்க்க போகிறது என்னவர் செய்த காய்கறி சோறு. இதை செய்ய எடுத்துக்கிட்ட காய்கறிகள் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், நீட்டமாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, அப்புறம் விழுது, இஞ்சி பூண்டு விழுது, அரை கப் தேங்காய் பால், 1 கப் அரிசி தான். அதனால் குட்டி குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் மசாலா பொருட்கள் பிரியாணி இலை, சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி முக்கு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதையும் போட்டு இது கூட உப்பையும் சேர்த்து இதெல்லாம் வதங்கின பிறகு சேர்க்க வேண்டிய பொடி வகைகள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, சிக்கன் மசாலா பொடி, கரம் மசாலா பொடி எல்லாமே 1 டீஸ்பூன் போட்டு இது கூட காய்கறியும் சேர்த்து அது நல்லா வெந்த பிறகு தேங்காய் பால் ப்ளஸ் 2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது கூடவே கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் அதையும் சேர்த்து தண்ணி நல்லா கொதித்த பிறகு அந்த 1 கப் அரிசி அதையும் இது கூட சேர்த்து விசில் விட்டுறணும். விசில் 3 விசில் தான். 3 விசில் விட்ட பிறகு எடுத்து பார்த்தா காய்கறி சாதம் தயார். குக்கர் ரொம்ப குட்டி, அதனால் வேறு ஒரு வாணலியில் மாற்றியாச்சு. இப்போது அதை எடுத்து போட்டு சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. இதுதான் என்னவர் செய்த காய்கறி சோறு. சுவையாக இருந்துச்சு. அவ்வளோதான். எல்லாரும் சேஃபாக வீட்டில் இருங்க. டேக் கேர். பாய்.